பவ்வு திருகாதில் மணிக்குழை சங்கு வளைத்து அதன் உள் செவ்வரத்த மலர் செறித்த திருத்தோடு புடை சிறப்ப. சரி, அடுத்தது இன்னொன்று மறைச்சாகணும். இன்னொன்று தானே தரையிலேருந்து தானே மறைச்சிடுவாரு. இப்போ நெத்தி வரைக்கும் வந்தாச்சு, காதுக்கு வந்தாச்சு. அடுத்தது கண்டத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது இல்லையா? அது கருப்பாக இருக்கும் ஒரு கண்டம். உலகத்தில் யாருக்கும் அதுமாதிரி கிடையாது இல்லையா? இதை மறைச்சாகணும். அடுத்தது இதுக்கு என்ன பண்ணுறாரு, நல்ல பெரிய நகையாக எடுத்து ஒன்று போட வேண்டியதான்றார். முடியும் கண்ணக்கரையர்னு உள்ளே இருக்குது. கருப்புக்கு எதால் மறைக்கலாம்? வெள்ளையால் மறைக்கலாம். நல்ல வெள்ளை கலராக உள்ள பொருள்களால் மறைச்சிடுறது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பளிங்கு மாலை ஸ்படிக மணி போட்டுக்கிட்டாருங்கிறார். கழுத்தில் திராவிட என்ன போட்டிருக்காராம், ஸ்படிக மாலையினாலே போட்டு தன்னுடைய கரிய கண்டத்தை மறைத்திருக்கிறார். ஸ்படிகமணி எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா தேவர்கள்லாம், அப்போ நுர ஒதுங்குதுல, வெள்ளை 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 வெள்ளையாக நுர ஒதுங்குது பாருங்கள். நுர எப்படி இருக்கும்? வட்டமாக தானே இருக்கும், வெள்ளையாக இருக்குமா. சாதாரணமாக நீரிலேயே நீருடைய நிறம் என்ன? வெண்மை. உண்மையிலக்கம் சொல்லுது, நீருடைய நிறம் என்ன? வெண்மை நிறம். நுரை என்ன கலரில் வரும்? வெள்ளை கலரில். அப்போ பால் நுரை என்ன கலரில் வரும்? இன்னும் வெள்ளையாக இருக்கும். அப்போ பால் நுரையை எடுத்து கோத்து கட்டினது மாதிரி பளிங்கு மணி அணிஞ்சிருக்கார் கழுத்துலங்கிறார். களங்கொள் விடம் மறைத்து அருள கடலமுத குமிழி நிறை. குமிழினா பபுள்ஸ், முட்டை, அதான் நுரையில் வரக்கூடிய முட்டை. நீரில் குமிழியாகும் நிறை செல்வம்னார் குமரகுரு சுவாமிகள். கடலமுத குமிழி நிறைத்து துளங்கொழி வெண்திரல் கோவை. அந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பபுள்ஸ் எல்லாம் எடுத்து, பால் நுரையெல்லாம் எடுத்து கோத்து திரள் கோவை. கோவைனா கோத்து கட்டப்பட்ட மாலை. தூய வடம் அணிந்ததென, தூய்மையான அந்த வெள்ளையான உள்ள மாலையை கழுத்தில் அணிஞ்சது போல, உளங்கொள்பவர் கரைந்து உடலும் உயிரும் உருக பெருகு விலங்கு திருக்கழுத்து. அவருடைய கழுத்தை பார்த்தா உயிர்களெல்லாம் உருகுமாம். பெருமானே, சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின அளமுண்டாய் அமுதுண்ண கடையவனே, எங்கள் மீது உனக்கு இவ்வளவு கருணையா என்று அந்த பெருமானை பார்த்தோன்னே உயிர்களெல்லாம் ஊனும் உயிரும் உடங்கும்னார். அது சொல்றார், என்பும் உயிரும் கரைந்து உருக்கும் விநாயகன் கூத்து வெட்ட வெளியே தலைத்து கண்ணார் அமுது உண்ட காழி பிள்ளையார் எழுசையும் ஓங்க எடுத்த பண்ணார் என் தமிழ் கற்றாங்கு எரியோம்பி அப்படின்னு சேக்கரார் சாமி சொல்வார். அந்த நடராஜ தரிசனம் 9. என்பும் உயிரும் கரைந்து உருக்கும் விநாயகன் கூத்துங்கிறார். எலும்பு உள்ள உருகிடுமா, அப்படிப்பட்ட உருக்கம். கண்ணு மட்டும் உருகி ஊத்தாது, எலும்பு உருக்குங்கிறார். வெட்ட வெளியே தலைத்து கண்ணார் அமுது உண்ட காழி பிள்ளையார் எழுசையும் ஓங்க எடுத்த பண்ணார் என் தமிழ் அப்படின்னு பேர் வச்சார் கற்றாங்கேரி பதிகத்துக்கு. கற்றாங்கேரி ஓம்பி எடுத்து பாடினார். அப்போ இங்கேயும் அதே போல இருக்கு. திராபதி தரிசனம் என்ன பண்ணுமா, உடலும் உயிரும் உருக பெருக விலங்கு திருக்கழுத்தின் இடை வெண்பளிங்கின் வடம் திகழ. கழுத்தில் என்ன போட்டிருக்காரு? ஸ்படிக மாலை போட்டிருக்காரு. பளிங்குன்னு என்ன? படிகம்தான் பளிங்கு மாலை போட்டிருக்காரு. ஆனால் அது எங்கிருந்து எடுத்திருக்கிறது போல இருக்குங்கிறாரு சேக்கரார் சாமி. அதில் நிறம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறதுனால பார்க்கடல் உள்ள நுரையை எடுத்து கோத்து கட்டிட்டு வந்துட்டாரோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குன்னு அபிப்பிராயப்படுறார் சேக்கரார். விளக்குதுலையா சொல்றது? அடுத்த பாட்டு போலாமா? சாமி என்ன துணி போட்டிருக்கார், அவர் என்ன நிறத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உவமை கொடுக்குறார். சாயந்தரமா 6:30 மணிக்கு பார்க்கணும் அந்தி நிறத்தை. எப்படி இருக்கும்? செந்நிறமாக இருக்குது, ஆரஞ்சு கலராக இருக்கும். இன்னும் ஒரு 6:45 6:45 ஆகும்போது நாம் இருக்கிற இடம் கருப்பாயிடும், அங்கே இருக்கிற இடம் சிவப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ சிவப்பும் கருப்பும் கலந்து இருக்கு இல்லையா பொழுது, அது மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்குங்கிறார். ஏன்னா இவருடைய நிறம் சிவப்பாக இருக்குது, பவள நிறத்தில் இருக்கார் இவர் சாமி. இவர் மேலே போட்டிருக்கிற அந்த அங்கி கஞ்சுகம் சட்டை போட்டிருக்காரு பாருங்க, அந்த சட்டை கருப்பாக இருக்கான். கருப்பு கல்யாணம் பைரவ அந்த அடியார்களுக்கு உள்ள நிறம் வந்து கருப்பு உடை. சரி, இவர்கிட்ட கருப்பு ட்ரெஸ் ஏது சார், எங்கேருந்து எடுத்திருப்பார் அப்படின்னா, அதுக்கு ஒன்றும் பெரிய சிரமப்படலை. இவர் தம் பழைய கறி உரிவை இவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இது மாதிரி தம் பழைய கறி உரிவைனாரு, யானையை உரிச்சு வச்சிருக்காரு ரெடியா. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார்? செம்பருதி கடல் அளித்த செக்கர் ஒளியினை
அதிகாலையில் எழுந்த கடல் ஒளி, கடலில் எழுந்த சூரியன், சிவந்து எழுந்தான் சூரியன். அவன் கூட வெள்ளையாக வந்தான். சாயந்தரம் ஆகும்போது என்ன பண்ணுறான், சிவப்பாக இறங்கிட்டு இருக்கான் கீழே சூரியன். செம்பருதி கடல் அளித்த செக்கர் ஒளியினை, செக்கர் ஒளினா சாயந்தரத்தில் தோன்றக்கூடிய அந்த அந்தி மாலையில் இருந்த நேரம். அதை இப்போ இருட்டு என்ன பண்ணும், 6:45 பிறகு போய் கவ்வும். அந்த ஒளியை இருட்டு போய் கவுறது மாதிரி இவர் உடம்பாகிய சிவப்பை அவர் மேலே போட்டிருக்கூடிய கஞ்சிகமாகிய சட்டை கவ்விருக்குங்கிறார். செம்பருதி கடல் அளித்த சக்கர் ஒளி பால் நிலா ஓரின்றார் போல்னு ஒரு ஊமை காட்டுவார் கண்ணப்ப நாயனார் புராணத்தை சேர்க்கிறார். இந்த வேட்டுவ குளத்தில் கண்ணப்ப நாயனார் வந்து பிறந்திருக்கார். அந்த கண்ணப்ப நாயனாருடைய குளத்தில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க, கொள்ளரி குத்துன்னும் கொடுமையே தலை நின்றுள்ளான்னார். எப்போதும் என்னதான் பேசுவாங்க அந்த ஊரில் எல்லாரும், கொல் எரி, அவனை குத்து, அவனை கொல்லு, அவனை கிழி, அவனை புடி, அவனை அடி, அவனை வத, இதை தான், அதை புடி, அதை கிழி, அதை உரி, இதை தான் பேசுவாங்க எப்போதும். இது அழகான நம்ம ஞானசம்பந்தம் வெஞ்சொல் பேசும் வேடமடவார் அப்படின்னார். வேடமடவார்லாம் என்ன பேசுவாங்க எப்போதும், வெஞ்சொல் பேசும் வேடமடவார் அஞ்சொரு கிளிகள் அயோ என்னும் அண்ணாமலையாரேன்னார். அயோ அயோ அயோன்னு வேடமடவார் ஓட்டுவாங்களாம். கிளி போ 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 சோ 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 சோ. எஞ்சொல் பேசும் வேடமடவார் அஞ்சொல் கிளிகள் அயோ என்னும் அண்ணாமலையாரேன்னு பாடினார். அப்படி கொள்ளரி குத்து என்னும் கொடுமையே தலை நொன்றாளன் ஆகிய அந்த நாகன் பிள்ளை பிறந்தார் இல்லையா, கண்ணப்ப தூக்கி வச்சுக்கிட்டார். அப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், பார்க்கறதுக்கு கண்ணங்கரேர்னு இவர் இருக்கிறார், கடல் மாதிரி இருக்கார். அதில் சந்திரன் எழுந்தது போல இருக்கு இந்த புள்ள அவர் கையில் அப்படின்னு காட்டுறார் சேகரார். இதுக்கு உதாரணம் எப்படி காட்டுறார், பால்மதி உவரி என்றார் போல வெள்ளை வெள்ளேர்னு அழகாக இருக்கக்கூடிய இனிமையாக இருக்கக்கூடிய அந்த நிலாவை உப்பு கடல் ஈழ்னது போல இருக்குங்க. சாயந்தரம் கடல் எங்கேருந்து நிலா எதுலேருந்து வருது, உப்பு கடல்லேருந்து நிலா வெளில வர்றது மாதிரி இந்த கொள்ளரி குத்து என்னும் கொடுமையே தலைநொன்றில் வேட்டுவ கூட்டத்திலிருந்து கலைமொழிந்த சிறுநம்பி ஆகிய கண்ணப்பர் வருகிறார்னு காட்டுறார். என்ன ஒரு அற்புதம். தூக்கி பார்த்தார வெயிட்டாக இருந்தாராம், தின்னருக்கா தின்னன்னு பேர் வச்சார்ந்தார் சேக்கரார் சாமியை பாருங்க. அதனால தான் அவர் மாதிரி யார் புராணம் பாட முடியும்னு ஆச்சரியப்படுற மாதிரி சிவாச்சாரியார். மதுரை ராமாயண கதை பாடிய வால்மீகி பகவானும் ஒப்பல்ல, விதிவழி பாரதம் கைசத வேதவியாதனும் ஒப்புள்ள, சிதைவர 1000 நாவுல சேட விசேடனும் ஒப்பல்லன்னார் குன்றை முனிக்கு. அதனால் நந்தம் பாக்கிய பயனாபதி குன்றைவாழ் சேக்கரார் முனின்னார். சேக்கரார் சாமி இல்லைன்னா இதெல்லாம் நம்ம எங்கேயும் அனுபவிக்கிறது நமக்கு தெரியுமா? உத்தராபதியார் யாருன்னு தெரியுமா? தெரியாது. திருத்தூர் நாயனார் தான் யாரும் தெரிஞ்சுக்க முடியுமா? ஞானசம்பந்தர் தெரியுமா? அப்பர் சாமி தெரியுமா? ஒருத்தவங்களே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அப்படி நம்மள செம்பருதி கடல் அளித்த செக்கர் ஒளியினை அந்தி பம்பு இருள், அந்தி பம்பும்னா வந்து அடைக்கக்கூடிய கவ்வக்கூடிய இருட்டு அப்படியே சூழ்ந்து வரக்கூடிய இருள் சரி பொழுது படர்ந்து கணைந்து சூழ்வது என்ன. இப்போ 6:30 6:45 இருக்கிற அந்த டைமிங் எப்படி இருக்குமோ அது போல இருக்கார் சாமிங்கிறார். பார்க்கறதுக்கு விளக்க முடியுதா இல்லையா? 6:30 மணிக்கு சேப்பாக இருக்கும் வானம், 6:45 6:45 இருட்டாயிடும், 6:45 சுத்தமாக இருட்டாயிடும் இல்லையா? இது நான் சொல்கிறதுலாம் எப்படின்னா சித்திரை வைகாசியில் தான். இப்போ உண்டா சார்னு கேட்காதீங்க. சித்திரை வைகாசியில் இது சென்னையிலலாம் பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலும் ஒரே காங்கிரீட் காடாக இருக்குது சென்னை. கிராமப்புறங்களில் போய் வயல்வெளி ஓரமாக நின்று பார்த்தீங்கன்னா இந்த காட்சியெல்லாம் அனுபவிச்சு பார்க்கலாம். கடல் எங்கே இருக்குன்னு தெரியாது, வானம் எங்கே, வானத்தை பார்த்தா விட அல்லாது. அதனால சரி பொழுது படர்ந்தணைந்து சூழ்வது என எப்படி அந்த சிவந்த வானத்தை இருட்டு வந்து சூழ்கிறதோ அது போல இருக்கு பார்க்கறதுக்கு. என்னது, தம் பழைய கறி உரிவை கண் கொண்டு சமைத்து அது சாத்தும். மற்ற இடத்துக்கெல்லாம் போகும்போது நேரடியா யானை உரிச்சியே போத்திட்டு வருவார். ஆனால் இங்கே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல வந்திருக்க சாமிங்க. அதனால என்ன பண்ணுறான், அங்கே வந்து அந்த எடுத்துகிட்டு போய் ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த தோலை கிழிச்சு நல்லா அழகாக ஒரு ட்ரெஸ் மாதிரி பண்ணி கொடுப்பா, தோல்னு தெரியக்கூடாது, ஆனால் பார்க்குறதுக்கு துணி மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கேட்டு தச்சு வாங்கியிருக்காரு போல் இருக்கு. கொண்டு சமைத்து தோலை கொண்டு சட்டை தச்சிருக்காருன்னு தெரியுது இல்லையா? தம் பழைய கறி உரிவை கொண்டு சமைத்து அது சாத்தும், மேலே சாத்திருக்கார். அம்பவள திருமேனி கஞ்சுகம், கஞ்சுகம்னா சட்டை, காரண சரீரம் கஞ்சுக சரீரம்ங்கிறோம். அம்பவள பஞ்ச கஞ்சுகம், அம்பவள திருமேனி. சாமி என்ன நிறத்தில் இருக்கிறாரு? சிவந்த நிறத்தில் இருக்கார், சேப்பாக இருக்கார், இல்லை வெள்ளையர்னு இருக்கார் பார்க்கறதுக்கு. நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காருல்ல, நார்த் இந்தியாவில் கொஞ்சம் கலர் எப்படி இருக்கும்,
வெள்ளையா இருக்கும் பார்க்கறது. பின்னாடி வருது, ஏன் வரல? அதனால நான் நார்த் இந்தியாக்காரன் சொல்றாரு பின்னாடி. அம்பாவள திருமேனி கஞ்சுகத்தின் அணி விளங்க. அப்புறம் என்னென்ன அணிகலன்கள் அணிஞ்சிருக்கார்? உடம்பு எங்க பார்த்தாலும் அக்குமணிகள் அணிஞ்சிருக்கார். நிறைய இருக்கான். நிறைய இருக்கிறதுனால அடியார்கள்லாம் செலுத்தின அன்புலாம் அவர் மேனில போய் மணியா மாறி இருக்குங்கிறது போல உண்மைப்படுத்துறாங்க. மிக்கழும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்தது என அக்கு மணியால் சன்ன வீரமும் ஆராமும் வடமும் கைக்கு அணி கொள்வளைச்சரியும் அரைகடி சூத்திரச்சரியும் கைத்திரு தக்க திருக்கால் சரியும் சாத்திய உன் தொடர் தயங்க. இது முழுக்க முழுக்க அணிகலன் தான். எல்லாம் எதனால? எலும்புனால கடைஞ்சிருக்கார். எலும்பு எடுத்துகிட்டு போவான். மனுஷன் எலும்பெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. எங்கேயாவது சுடுகாடு எதுனா இருந்தால் எங்கேயாவது கிடச்சா எடுத்துகிட்டு போய் ஒரு ஆசார்கிட்ட கொடுத்து இந்த கடையிறது தெரியுமா? முன்னெல்லாம் கடை எப்படி கடைவாங்க? கையால் அப்படி இப்படி கடைவாங்க. இப்போலாம் அதுக்கு மிஷினரிஸ் வந்துருச்சு. 2 கவ மாதிரி இருக்கும். அது உள்ள 2 எலும்பு விட்டு அந்த உளியால் எப்படி டச் பண்ணி இந்த நமக்கு டிசைன் கிடச்சோம். அப்படி தான் கட்டிலெலாம் வருது பாருங்க, கால் அதுதான் கடைந்து எடுக்கிறது. அதுபோல் இவர் முதல்ல எலும்புகளால் மணி கடைஞ்சார். மிக்காழும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்தது என அக்கு மணியால், அக்குன்னா எலும்பு, அக்குன்னா ருத்ராட்சம்னு அர்த்தம் இருக்குது. ருத்ராட்சம் போட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம், எலும்பால் போட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். எலும்பு தான் இருக்கலாம். அக்கு மணியால் சன்னா வீரமும். இப்போ என்ன பண்ணுறது? எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த எலும்பு நல்லா இருக்குது, கடிச்சு பார்த்தா கடிக்க முடியல, சரிட்டா ஆபரணம் போட்டுக்க வேண்டியது தான், $1 வந்து கட்டிக்க வேண்டியது தான். ஏன்னா எலும்பு சாப்பிட்றது தானே அவர். இப்போ எலும்பு கடிக்கல, என்ன கடிக்க முடியல, என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க. இவர் என்ன பண்ணுவார்? ரூலில் வந்து கழுத்தில் கட்டிக்க வேண்டியது, வேலை முடிஞ்சு வச்சு. எப்படி தானே நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. நாம் அக்கு மணியால் சன்னா வீரமும். சன்ன வீரம்னா குறுக்கு மாலை. இந்த காவடி தூக்குறவங்களாம் போட்டுக்கிறாங்களே, வீரமாலைன்னு பேர். இப்படி குறுக்க குறுக்க போட்டுக்கிறது சன்ன மாலை, சன்ன வீரம்னு பேர். குறுக்கு மாலை. ஆமாம் ஆமாம், கண்ணப்ப நாயனார் போட்டுட்டு போறாருன்னு இருக்கும். அக்கு மணியால் சன்னா வீரமும் ஆரமும் வடமும். வடம் ஆரம் ரெண்டுமே மார்பில் அணிஞ்சிக்கிறது தான். ஆரம்னா நீட்டாக தொங்க விடுறது, வடம்னா இப்படி கட்டிக்கிறது. எல்லாம் மால் எல்லாம் இதுலேயே எலும்புலே தான் எல்லாமே. ரொம்ப கிடைக்காது. கைக்கு அணி கொள் வளைச்சரியும். கீழையும் சீராளத்தேவரும் வளைச்சரி போட்டு தான் பார்த்துருந்தோம் காலையில். கைக்கு அணி கொள் வளைச்சரியும். வளைனா கீழே, வளைனா சங்கு, சங்குனாலே அணிகலன்கள் அணிந்திருக்கிறார். வளைச்சரியும் அரைகடி சூத்திரச்சரியும். சூத்திரம்னா கயிறு, அரைக்கடினா இடுப்பில் கட்டியிருக்கிறது. கடி அப்படின்னாலும் இடுப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அரைக்கடி சூத்திரச்சரியும் தக்க திருக்கால் சரியும். காலுக்கும் கட்டியிருக்கார் மணிகள்லாம். தக்க திருக்கால் சரியும் சாத்திய ஒன் சுடர் தயங்க. வெள்ளை வெள்ளையர்னு மணி. அப்போ வெள்ளை மணி தான், ஆனால் அதுதானே ஒன்று சுடராக இருக்கும். ருத்ராட்சம் பண்ணால் ஒளியாக இருக்காது, கருப்பாக இருக்கும் ருத்ராட்சம். ருத்ராட்சம் கலர் என்ன? கருப்பு பழுப்பு. இது ஒளியாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது என்ன மாலை? அப்போ எலும்பு மாலை தான். வெள்ளை வெள்ளையர்னு நினைஞ்சிருக்கார். அவ்வளோதான். இப்படித்தான் அலங்காரம் பண்ணிட்டு வந்தார். 5 பாட்டா? 5 பாட்டு விளங்குது அந்த பாட்டில்? சந்தேகம் இருக்கா? என்னென்ன பண்ணியிருக்கார்? முதல்ல சடையை கட்டினார், இருட்டி கட்டி நல்லா இறுக்கி கட்டியிருக்கார். அப்புறம் சடை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அஞ்சானம் செய்தது அணைய. அது கனகரேர் இருக்கு. அதில் அங்கங்கே ரொம்ப பூ சொருவி இருக்கார். அது பார்க்கறது எப்படி இருக்கு? ஆகாசத்தில் விண்மீன்கள் தெரியறது மாதிரி இருக்குன்னார். அப்புறம் என்ன பண்ணார்? அருகு திரு முடிச்செருகும் அந்திலை பிறை தன்னை பெருகு திரு, பெருகு நிலாவாக்கி அதை திருநீற்று தனிப்பட்டா வச்சார். அப்புறம் என்ன பண்ணார்? வெவ்வருக்கண் மண்டலமும் விலங்குமதி மண்டலமும், இதெல்லாம் மண்டலத்தையும் சேர்த்து வச்சது மாதிரி காதில் சங்குத்தோடு போட்டு அதுக்குள்ளே செம்பருத்தி பூ சொறி வச்சிருக்கார். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? வெள்ளைய சிவப்பும் கலந்தது மாதிரி இருக்கிறதுனால சேக்கரார் சாமி இப்படி சொல்கிறாங்க. வெவ்வருக்கண் மண்டலம் விலங்குதிரி மண்டலமும் அவருக்கு அக்னி மண்டலமும் அனல் மண்டலமும் சேர்ந்தது போல இருக்கின்றனர். அடுத்தது களங்கொள் விடம் வரை தருவுல பளிங்குமணி ஸ்படிக மாளிக்கின்றிருக்கார். அப்புறம் அம்பாவாள திருமேனி கஞ்சுகத்தின். உத்தராபதியார் இப்படி தான் போட்டிருப்பார் தெரியுமா? உத்தராபதியார் சாயந்தரம் வராரு பாருங்க, நாயனார் வீட்டுக்கு. அது அமுது கேட்க போகும்போது காலையில் வெள்ளை சாத்தி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை வெள்ளையர் தான் இருப்பார் பார்க்கறது. சந்தனம் சாத்திருப்பாங்க, வெள்ளை சாத்திருப்பாங்க.
திரும்பி சாயந்தரமாக நாயனார் வீட்டுக்கு போகிறாரு பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையர்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். அதெல்லாம் வைரத்தினால பதிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யானை தோல் போலே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவுமே அதான் சாத்திருப்பார். அது செட்டியார் திருப்பணி. அது அவங்க கொடுக்க மாட்டாங்க. உத்திராதி புறப்பாட்டு அன்னைக்கு தான் வரும். அது அன்னைக்கு புறப்பட்டு சாத்திரி திரும்பி எடுத்து போயிடுவாங்க. அப்படி தொண்டு பண்ணுறாங்க அவங்க. பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத. சுடர் தயங்க நடந்து வரார். நடத்து வந்துட்டு இருக்காரு. இப்போ எப்படி சத்தம் கேட்குது? சல் சல் சல்னு சத்தம் கேட்காது நடந்து வரும்போது. அவரை காலில் போட்டிருக்க சலங்க எங்கே பார்த்தாலும் திசை எங்கும் ஒலிக்குது. அது என்னத்தையோ சொல்லுது வேற அப்படிங்கிறார். இந்த சலங்க சத்தம் எல்லாருக்கும் என்னமோ சொல்லுதான். என்ன சொல்லுது? பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர். பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர். பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர் என்று சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு அடி ஒரு சரையில் வைக்கும் போதும் இதே சொல்லி கொண்டிருக்கிறது. யார் சொல்றா? இந்த சாமியை பார்த்தீங்களா? தன்னுடைய அடியாருக்காக தான் கால் தரையில் படும்படியாக இந்த ஊரில் நடந்து வராரு பாருங்க. இந்த பெருமான் மாதிரி ஒரு பெருமான் உலகத்தில் யார் இருக்கா? இந்த பெருமானுடைய வழியில் நில்லுங்கப்பா எல்லாரும். பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர். இவரை எல்லாராலையும் கும்பிட்டுற முடியாது அப்படின்னு சொல்லுது. அதே அந்த சலங்கையை சொல்லுது. ஏன்னா உத்திராபதினா ஆச்சாரமும் உண்மையும் மெய்மையும் இருக்கணும். ஐயக்கத்தனம் பண்ணிட்டு அங்கே போய் நிற்க முடியாது. ஐயக்கத்தனம் பண்ணிட்டு எங்கே வேணாலும் நிற்கலாம். நடராஜா கிட்ட கூட நிற்கலாம். நானே சொல்கிறேன். ஆனால் அந்த உண்மையும் ஆச்சாரமும் ஒழுக்கமும் இல்லைன்னா அங்கே போய் நிற்கவே முடியாது. தகுதி இல்லை. அந்த சாமியோட கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க. அப்போ நம்மளால் அவருக்கு தந்தாப்புல செருத்துண்ட நாயனார் மாதிரி பக்தி பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு எப்படி அன்பு அவர் மீது செலுத்த வருகிறதோ அப்படி அன்பு செலுத்துங்கிறார். வரும் அன்பின் வழி நிற்பீர். பெரிய பிரயத்தனம் வேண்டியதில்லை. உங்களுக்கு எப்படி அவர் கும்பிடுன்னு தோணுதோ அப்படி கும்பிடுங்கன்னார். பொருவில் திரு தொண்டனார் தொண்டர்க்கு புவி மேல் வந்து அருள் புரியும் பெருகு அருள். உலகத்தில் இறங்கி நடந்து வராராம். யாருக்காக? தன்னுடைய தொண்டனுக்காக. எப்பேற்பட்ட தொண்டர்? பொருவில் திரு தொண்டர். அவருக்கு ஈக்குவல் உலகத்தில் யாரும் கிடையாது. உலகை வென்ற தாதையார், வலிய பாசம் செற்ற சிறு தொண்டர். எத்தனை வேணாலும் சொல்லலாம் அவரை பற்றி. அவர் மாதிரி யாரும் கிடையாதுங்கிறதுக்கு. பொருவில் திரு தொண்டர்க்கு புவி மேல் வந்து அப்படின்னு அர்த்தம். கீழே இறங்கி உலகத்தில் நடந்து வந்துட்டார். அருள் புரியும் பெருகு அருளின் திறம் கண்டு. நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கக்கூடிய இந்த கோலத்தை பாருங்க அப்படின்னு யார் சொல்றா? அரைவன போல் சொல்றது மாதிரி. திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுவதும் செலவொழிப்ப மறை பூண்டு அரைவன போல். வேதம் ஒழிக்கிறது மாதிரி சொல்லுகிறது. வேதம் எப்படி பெருமானை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுகிறதோ, மகா வாக்கியங்களால் வேதம் எப்படி இறைவனை துதிக்கிறதோ அதுபோல இவருடைய திருச்சிலம்பு ஒளி கேட்கிறது. இவன் அன்புமயமானவன். தயாமூலத்தன்மம் என்னும் தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை அப்படின்ற மாதிரி அன்பே வடிவமானவன். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அன்புமயமானவர், அன்பு வடிவமானவர், தயாமூலத்தன்மத்தை உடையவர் என்பதெல்லாம் காட்டி இந்த பெருமானை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க. பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர். அந்த பெருமானுடைய அருளே பேணுங்க. அவரை விட்டு வேறு ஒரு தெய்வத்தை பிடிக்காதீங்க அப்படிங்கிறது. ஏன்னா வேறு தெய்வம்லாம் வராது. இந்த மாதிரி இறங்கி வராது அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிறது. பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர். உங்களால் எவ்வளவு பக்தி பண்ண முடியுமோ அந்த பக்தியை ஏற்றுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார்? அந்த அனுகிரகத்தை கொடுப்பார். அதனால் நம்ம சிறுத்துண நாயனார் மாதிரி தான் கும்பிடுத்தா தான் அவர் கொடுப்பார் பிள்ளை கிடக்கிறக்கான்னு நினச்சிக்காதீங்கன்னு இங்கே சொல்லிட்டார். வரும் உங்களுக்கு எது வருதோ அது. வரும் அன்பின் குறைந்தபட்சமா அதான் வெல்வீளை வல்வீழைட்டார். ஐயா கலெக்டர் விட போயிட்டார். ஆற்றறிய வல்வீழை நம்மளால முடியாது இல்லையா? பிரான் அருளே பேணுவீர் வருமன்பின் வழி நிற்பீர் என மறை பூண்டு அரைவன போல். திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செலவொழிப்ப. திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செலவொழிப்ப. சல்க்கு 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 சல்க்குன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. செங்காட்டங்குடி எல்லாரும் என்ன சத்தம் திடீர்னு இவ்வளோ சத்தம் கேட்குது இந்த ஊரில்? என்ன யார் வரா? நாடக ஊசியில் யாராவது வந்துட்டாங்களா? டான்ஸ் ஆடுறவங்க? ஆமாம், டான்ஸ் ஆடுறவங்க தான் வந்திருக்காங்க இல்லையா?
திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செல ஒளிப்ப. சாமியோட கை காலெல்லாம் என்ன வச்சிருக்காரு? சாங்காங்க வாங்கம்ங்கிற சித்தியார். இது சிற கரங்கள்லாம் என்ன வச்சிருக்காரு சாமி. உலகத்தில் எத்தனையோ பைரவமூர்த்திகள் உண்டு சார். எல்லா பைரவமூர்த்தியும் 4 திருக்கரத்தோடு தான் இருப்பார். திருச்செங்கோட்டாங்குடியில் மட்டும்தான் 2 திருக்கரத்தோட சாமி இருப்பார். பைரவர் 2 கரத்தோடு இருக்கிற ஒரே கோலம் திருச்செங்கோடு மட்டும் தான் பார்க்கலாம். 2 கரம் தான் சாமி. மனித கோலத்திலே தான் எப்படி நாயனாருக்கு வெளிப்பட்டு தோன்றினாரோ அதே கோலத்திலே நமக்கு காட்சி கொடுக்குறார் சாமி. என்ன வச்சிருக்கார் கையில? அயன் கபாலம் தரித்த இடத்திரு கையால் அணைத்த வயங்கொழி மூவிலை சூளம் மணித்திருத்தோள் மிசைப்பொழிய தயங்கு சுடர் வளத்திருக்கை தமருகத்தின் ஒளிதழைப்ப பயன் தவத்தால் பெரும் புவியும் பாத தாமரை சூட. பெருமானுடைய திருவடியை பூமாதேவி சூடி மகிழ்கின்றாள் என்று காட்டுகிறார். நடந்து வரார் இல்லையா தெருவில். அதனால் பூமாதேவிக்கு இந்த திருவடியை தாங்கின பாக்கியம் ஏற்பட்டது அப்படின்னு சேகரார் சாமி சொல்றார். ஒரு கையில் இடது கையில் என்ன வச்சிருக்காரு? அயன் கபாலம். அப்போ திருவோடு பிக்ஷை வாங்குறதுக்கு சாமி எந்த பிக்ஷா காலத்தில் தான் வராரு. அப்போ கையில் என்ன வச்சிருப்பாரு? இவருடைய திருவோடு என்னது? பிரம்மகபாலம். அந்த திருவோட்டுடைய பெருமை என்ன? தன்னுள் துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. என்ன தன்மையது இதனை மதித்து வாங்குனி அப்படின்னு எங்க சொல்றார்? திரு நீலகண்ட குயவநாயனார் எடுத்து சொல்லுகிறார். இந்த திருவோட்டுக்குள்ள எதை போட்டாலும் அது என்ன பண்ணும்? தூய்மை செய்யும். அப்போ ஏற்பட்ட திருவோடு அதுன்னார். அதுக்குள்ள நாம போய் விழுந்துட வேண்டியதான். போ தூய்மையாக வேண்டியது யாருப்பா? நாம தான். அல்ல சட்டையா? நாம தான் விழுணும். அங்கே தூய்மை நம்மகிட்ட தான் கரை இருக்குது. ஆணவ மலமா ஐயா கரை இருக்கு. என் கபாலம் தரித்த இடத்திரு கையால் அணைத்த தெளிவா சொல்ல. சூளத்தை சாமி வேற 2 கையும் பிஸியா இருக்கு சார். இருக்கிறது 2 கை தான். ஒரு கையில் என்ன வச்சிருக்கார்? ஒரு கையில கபாலம் இருக்கு. சூளத்தை எதுல பிடிச்சார்? சூளத்தை இங்க வச்சு இடுக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டாராம். இப்படி சொல்றார். இதை பாருங்க. அயன் கபாலம் தரித்த இடத்திரு கையால் அணைத்த. இப்படி இடுக்கி பிடிச்சிருக்கார் சூளத்தைங்கிறார். ஏன்னா 2 கை தானே இருக்கு. இப்போ 2 கையிலேயே 2 பொருள் வச்சிருக்காரு இப்போ இல்லையா? அப்போ சூளத்தை எப்படி பிடிக்கிறது? அது இடுக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு வர்றார். 2 கை வச்சிருந்தா நம்ம இப்படி புத்தகத்துக்கு இப்படி வச்சுட்டு வருவோம்ல நம்ம. இப்படி அந்த மாதிரி இப்படி அணைச்சிக்கிட்டாரு. ஆனால் சூளத்துடைய மூவில எங்கே தெரியுது? தோளுக்கு மேலே எப்படி தெரிகிறதுன்னார். அப்படி தானே தெரியுது. திராபதி அப்படி தானே தரிசனம் கொடுக்குறாரு. அதான் இங்கே இருக்கிறதுலாம் தெரியாது அலங்காரத்தில். மேலே தூக்கி இருக்கிற சூளம் மட்டும் தெரியும் நமக்கு. மூவிலை மட்டும் தெரியும் நமக்கு. அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க சாமியை. சேக்கராட சாமி என்ன சொன்னாரோ அது அப்படியே இருக்காருங்க. இவர் தரிசனம் பண்ணியிருப்பார்ல திராபதியார். அதேதான். அதனால சேக்கரார் சாமிக்கு அவர் 1200 தானே, 1200 தானே. கண்டிப்பாக திராபதி தரிசனம் பண்ணியிருப்பார். அதில் மாட்டுக்கிறது இல்லை. சொல்றார். அயன் கபாலந்தரித்த இடத்திரு கையால் அணைத்த வயங்கொழி மூவிலை சூளம் மணித்திருத்தோள். திருத்தோள் எப்படிப்பட்டது? மணித்திருத்தோள் மிசை பொழிய. தோளுக்கு மேலே தெரிகிறதுன்னு அர்த்தம். தயங்கு சுடர் வளத்திருக்கை. கையில் என்ன இருக்குது? தமருகத்தின் ஒளி தழைப்ப. நான் வந்திருக்கேன். டம 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 சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் சல 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 சலான்னு சத்தம் கேட்குது. கால் சத்தம், சலங்க சத்தம். இன்னொரு பக்கத்தில் தமருகம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த ஊர் அது மாதிரி கேட்டதே இல்லை சார் அப்படிங்கிறாங்க. தமருகத்தின் ஒளி தழைப்ப. இவர்தான் தோற்றகர்த்தா அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தமருகம். தோற்றம் 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 துடி அதனில். தோற்றம் துடி அதனில். உண்மை விளக்கம். ரைட். சொல்லிட்டீங்க தானே அப்புறம் கடைசியில் எல்லாரும். ஐயா சொல்லிட்டாரு கடைசியில். தோற்றம் துடியதில் வந்துட்டார். காதல வரல. அப்போ தயங்கு சுடர் வளத்திருக்கை தமருகத்தின் ஒளி தழைப்ப பயன் தவத்தால் பெரும் புவியும் பாத தாமரை சூட. திருவடியை தரையில தோய்ந்து நம்ம நடந்து வந்துட்டு இருக்கார். முகம் எப்படி இருக்கு? மாம்சம் சாப்பிட்றவருங்கிறதுனால கொஞ்சம் கொடூரமா இருந்துட்டு போறோம் இல்லையா?
அருள் பொழியும் திருமுகம். முகத்தவே பார்த்தா தெரியும். அருள் பொழியும் திருமுகத்தின் அணிமுறுவல் நிலவு எரிப்ப. நிலா போல சிரிக்கிறார் சாமி பார்க்கறது. நிலவொளி எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி சிரிக்கிறார். சிரிச்ச முகமா வரார். அருள் பொழியும் திருமுகத்தின் அணிமுறுவல் நிலவெரிப்ப மருள் பொழிமும் மலம் சிதைக்கும் வடிச்சூளம் வெயில் எரிப்ப. முகத்திலிருந்து நிலா வருது, சூளத்திலிருந்து சூரியன் வருதுங்கிறார். ரெண்டுமே ரெண்டு பக்கத்தில் ஒளி வீசிட்டு வருது. முகத்திலிருந்து நிலா ஒளி வருது, சூளத்திலிருந்து சூரிய ஒளி வருதுன்னார். அருள் பொழியும் திருமுகத்தின் அணிமுறுவல் நிலவெரிப்ப மருள் பொழிமும் மலம் சிதைக்கும் வடிச்சூளம் வெயில். ஏன் இதை முகத்துக்கு வெயில்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? முகத்துக்கு வெயில்னு சொல்லியிருக்கலாம். சூரிய இதுக்கு மாற்றி ஏன் அப்படி மாற்றி சொல்றார்? முகம் குளிர்ச்சியை கொடுக்கும், தன்மையை கொடுக்கும். தரிசனம் எதுக்கு எங்கே தான் நிகழும்? முகத்தை பார்த்து தான் தரிசனம் பண்ணுவோம் சுவாமி. அதனால கருணை கூறு முகமாக இருக்க. கருணை கூறு முகங்களாரும்னார். கரங்கள் 12ன்னு. அருள் பொழியும் திருமுகத்தின் அணிமுறுவல் நிலவெரிப்ப மருள் பொழியும் மலம் சிதைக்கும் வடிச்சூளம் வெயில். ஞான சூரியனாக இருக்கிறது. சூரியன் வந்தாதான் இருட்டு போகும் இல்லையா? இவ்வுலகில் தங்கு இருள் 2. உயிர்கள் மக்கள் சிந்தையில் தங்கிய இருள் ஒன்று, ஏனை புற இருள் ஒன்றுன்னார். 2 இருள் நான் தொடக்கத்திலே நான் சேர்க்கிறேன். அப்போ புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் போன்ற திருத்தொண்டர புராணம்னார். அப்போ சூரியன் யார்? சிவருமான் தான். திருத்தொண்டர புராணம் தான் சூரியன். அப்போ மலத்தை நீக்கணும்னா யார் வந்தா? அவன் இருட்டை போகணும்னா யார் வரணும்? சூரியன் வரணும். அவருடைய சூழமே இப்போ யாராக இருக்குது? அவராகவே இருக்குது. அப்போ திருவுருளாக இருக்குது. அம்பாள் எங்கே இருக்கா? அப்போ சூளத்தில் உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னு தெரிகிறது. உத்தராபதியார் அம்பாள் இல்லாமல் வரல இல்லையா? திருவள்ளுமை நங்கைங்கிறார். அப்போ இந்த பாட்டில் இவ்வளோ ஒரு அர்த்தம் இப்போ தான் நமக்கே விளங்குது இல்லைங்களா? இடப்பாக்கத்தில் வச்சிருக்கார். இடப்பாக்கத்தை அணைச்சி பிடிச்சிருக்காரு. அதனால தான் இடது பாதத்தில் அணைச்சி வச்சது காரணம் யாரோட வந்திருக்காரு? அம்பாளை விட்டு வந்துட முடியுமா? அம்பாளை கூடயே வச்சிருக்காரு. இப்போதான் தெரியுது. ஏன்னா உம்மாளாம் சிதைக்குங்கும்போது உம்மாளம் சிதைக்கிறவ யாரு? அம்பாள் தான். திருவருள் பேதித்த நம்மை வளர்த்தெடுத்த பைவளைதம் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாயினர். மருள் பொழிமும் மலம் சிதைக்கும் வடிச்சூளம் வெயில் எரிப்ப. அப்போ இவருடைய முகம் முக்தி திருவையும் இல்லையா, இவருடைய சூளம் ஞான திருவையும் காண்பிக்கிறது. விளக்க முடியுதுங்களா? முகங்கிறது முத்தி இன்பத்தை கொடுக்குது, கையில் இருக்கக்கூடிய சூளம் ஞானத்தை கொடுக்குது. அவர் அடைய வேண்டிய ஞானத்தை கொடுப்பது சூளம். பொதுவாக ஞானமே அவருடைய ஆயுதமே என்னது தான்? ஞான கட்கம்ங்கிறதுனா பேர். சாமியோட வாளுக்கெல்லாம் பேர் என்ன? ஞானம் தான் பேர். ஞானவாள் எந்தும் மையர்னு தான் மணிவாச பெருமன் பாடுறாங்க. அதனால அப்போ மருள்பொழி மும்மலம் சிதைக்கும் வடிச்சூளம் வெயில் எரிப்ப பொருள் பொழியும் பெருகு அன்பு. மெய்ப்பொருளை கொடுக்கக்கூடிய அன்புன்னு அர்த்தம். தழைத்து ஓங்கி புவியேத்த. அன்னைக்கு வந்தார், இன்னும் போகல, அந்த ஊர்லேயே தான் இருக்கார். எதற்காக? நாமெல்லாம் கும்பிட வேணுங்கிறதுக்காக. புவியேத்த பொருள் பொழியும் பெருகு அன்பு. தழைத்து ஓங்கி புவியேத்த தெருள் பொழி வன். தெருள் அப்படின்னா அறிவு, ஞானம். இது யார் ஞானத்தை யார் கொடுப்பாங்கிறாரு? தெருள் பொழி செங்காட்டங்குடி அப்படிங்கிறார். தெருள் பொழி, தெருள்னா ஞானம்னு அர்த்தம். தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை செருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும்னு அங்கே அப்பர் சாமி புராணம். தெருள் கொண்டோர்னா அப்போ அறிவுடையவர்னு அர்த்தம். அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கறதே என்னது? திருச்செங்காட்டங்குடி என்கின்ற கஷேத்திரமே கொடுத்துருங்கிறார் சேகரார் சாமி. தெருள் பொழிவன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். பொதுவாக தமிழ்நாடு அப்படின்னா நம்முடைய இலக்கியங்களில் பாண்டி நாட்டை தான் குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல சேகரார் சாமி தமிழ்நாடு அப்படின்னாலே தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி எல்லாமே என்னன்ட்டாரு? தமிழ்நாடுன்னு அங்கேயே சொல்லியிருக்கார் சேகரார் சாமி முதல்ல. தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். நிறைய பேரிடுவோமா? சரி, செங்காட்டங்குடி வந்தாச்சு. செங்காட்டங்குடி வர்றதை உற்சவமாக கொண்டாடுறது தான் காலையில் வெள்ள சத்தி புறப்பாடுங்கிறாங்க.
காலைல வெள்ள சாத்தி புறப்பாடு நடக்குதுல 2 திருவிழாலையும். அப்போ காலை வெள்ள சாத்தி நடக்கும் உள்ள தர திருச்செங்காட்டங்குடி வந்த ஐதீகம் அப்படிங்கிறாங்க. முன்னாடிலாம் அதுக்குன்னு சாமி வந்து இறங்கின இடம் ஒன்று இருக்குங்கிறாங்க திருச்செங்காட்டங்குடியிலே. அங்கே தான் சாமி வந்து இறங்கினாராம். அந்த இடத்துல சின்னதாக உத்தராபதியாருக்கு ஒரு மூர்த்தி இருக்குன்னு சொல்கிறார்கள். அந்த எந்த இடங்கிறத கண்டுபிடிச்சி பார்க்க முடியல போய். அங்கேருந்து உத்தராபதியார் கோயிலேருந்து புறப்பட்டு முதல்ல அந்த இடத்துக்கு போடுவாராம். அங்கேருந்து தான் புறப்பட்டே ஊருக்கு வருவார். அப்படி ஐதீகம் அப்போ கொண்டாடி இருக்கிறாங்கன்னு சொல்லுகிறார்கள். இது கேள்விப்பட்டது தான், உண்மையா இல்லைன்னு தெரியல. இப்போலாம் இல்லை, இப்போ கோயிலேருந்து புறப்பட்டு வெளில வந்து இருக்கிறதுலே ரொம்ப லேட். அவர் தான் கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டியே கிடையாது உத்தராபதியாருக்கு. பஞ்சுவாலிட்டியே கிடையாது உத்தராபதியாரு. காலையில் 11 மணிக்கு வெள்ள சாத்தி போட்டிருப்பாங்க. மூளை இப்போ காலக்காருக்கு வந்து அதில் காத்திருக்கிறதுல சுகம் இருக்கு. அதான் இல்லையா? அப்போ எப்படி வந்தார் பார்க்கறதுக்கு? ரொம்ப பசியா இருக்கேன் சார் நான் அப்படின்னு பார்க்குறவங்களாம் நினைக்கிற மாதிரி இருக்காராம். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, 6 மாதம் ஆகுது நான் சாப்பிட்டு. யாராவது கேட்டாங்கன்னா என்ன ஊர் நீங்கள்? புதுசாக இருக்கீங்க, எங்கள் ஊரில் வந்து எந்த பஸ்ஸில் வந்தீங்க? நடந்தே வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சாப்பிட்டீங்களா? இல்லை நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. எவ்வளோ நாள் ஆகுது? 2 நாள் ஆகுது. 6 மாதம் ஆகுது. 6 மாதம் யாராவது சாப்பிடாம இருப்பாள் உலகத்தில்? பொய்யும் புரட்டமாக கிளம்பி வந்திருக்கு ஒன்று அப்படின்னு எல்லாம் ஊருக்கு பேசிக்கிற மாதிரி மூஞ்சடி வச்சுக்கிறார் சாமி. தண்டாதது ஒரு பசி வேட்கை உடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவி நவி கடிதணைந்து. யாரெல்லாம் அவரை பார்த்தாங்களோ அந்த ஊர்ல, அல்லது யாரெல்லாம் இவரை பார்த்தாரோ, இவர் பார்த்தாரோ வச்சுக்கலாம், பார்த்தவங்கெல்லாம் என்ன ஊர் நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்க, தமிழ் தெரியுமா? தமிழ் போலும் கேட்குறாங்களா? தமிழ் மாலுமா? ஹிந்தி மாலும் தமிழ் மாலும் கேட்குறாங்க. சம்ஸ்கிருதம் அந்த காலத்தில், ஹிந்திலாம் கிடையாது, சம்ஸ்கிருதம் தான். வடமொழியெல்லாம் அந்த சம்ஸ்கிருதம் அந்த காலத்தில். ஹிந்திலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டெவலப் ஆகல. அப்போலாம் தமிழ் தெரியுமான்னு பேசிக்கிறாங்க. திருச்செங்காட்டங்குடியில் பிராமணர் அதிகமாக அந்த காலத்தில் இருக்காங்க. பிராமணத்தில் வடமொழியில் பேசியிருந்திருப்பாங்க. ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் பேசியிருப்பாங்க. இப்போ ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்லாம் கிடையாது, எங்கேயும் ரொம்ப கம்மி தான். பேச்சு மொழியில் சம்ஸ்கிருதம் எங்கே இல்லை. ஒரே ஒரு கிராமம் மட்டும் மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்குங்கிறாங்க அந்த ஊரில். அதனால யாராவது கூப்பிட்டு என்ன ஊர் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? கனகரே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, ஒரே எலும்பு மாலையாக போட்டிருக்கீங்க, கையில் சூளம் என்னென்னமோ வச்சுட்ருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டவங்கள்ட்டலாம் முகம் ஏன் வாட்டமாக இருங்க, ரொம்ப பசியாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பசி அப்படின்னு சாப்பிடுங்களேன். நோ அங்கே தான் போய் நான் சாப்பிட்றது, அங்கே தான் நான் சாப்பிடுவேன், அவரை பார்க்கறது தான் வந்திருக்கேன். உங்கள் ஊரில் சிறுத்தொண்டர் ஒருத்தர் இருக்காரா? அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்குலாம் கேட்குறாரு சாமி போய் அவங்க. ஏன்னா அவர் வீட்டுக்கு தான் இவர் வந்திருக்காருங்கிறது அப்போ தான் தெரியுமா எல்லாருக்கும். கண்டாரை சிறுத்தொண்டர் மனை வினவி. சிறுத்தொண்டர் மனை இவருக்கு தெரியாதா என்ன? நேராக அங்கே வீட்டு வாசல் வந்து இறங்கிட வேண்டியதானே. அம்மா 2 பேரும் உள்ளதான் இருக்கிறாங்க, நாயனார் வெளில போயிருக்காரு. வாசலை திடீர்னு வந்து தோணுனா தெரியவா போகுது? தெரியல. ஆனால் இவர் என்ன எல்லாத்துக்கும் ஊருக்கெல்லாம் காட்டிக்கிட்டு தான் வரணும். இவர் வீட்டுக்கு தான் நான் போகிறேன், இதுதான் இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒவ்வொரு விதியாக புறப்பட்டு வரார். எல்லாரையும் பார்த்து கண்டாரை சிறுத்தொண்டர் மனை வினவி. இந்த ரைட்டில் போய் லெஃப்ட்டில் எடுங்க, அங்கே தான் நாயனார் வீடு ஒருத்தர் சொல்கிறார். இல்லை லெஃப்ட்டில் போய் ரைட் எடுத்தாலும் வந்துடலாம், இப்படியே சுற்றி வந்தீங்கன்னா கோயிலை சுற்றி வாசல் வழியாக வந்தீங்கன்னா வந்துடலாம். அப்படிலாம் ஆளாளுக்கு வழி சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் எல்லார் வீட்லையும் இப்போ தான் கேட்டார். இப்போ தானே உனக்கு வழி சொன்னேன், அதுக்குள்ளே என்ன திரும்ப வழி கேட்குற அப்படின்னு அடுத்தாள் கேட்குற மாதிரி தண்ணி. கண்டாரே சிறுத்தொண்டர் மனைவி. யார் வந்தாலும் அவங்கள்ட்ட சிறுத்தொண்டர் வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன், இப்போ அவர் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு சாமி. எல்லாரும் வழி சொல்ல ஒரு வழியாக வந்து அடையிறாரு வீட்டு வாசலுக்கு சாமி. கண்டாரை சிறுத்தொண்டர் மனைவினவி கடிது அணைந்து வேக 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 வேகமாக வரார். எப்படி சிறுத்தொண்டர் நாயனார் நான் ஞானசம்பந்தரை பார்க்க ஓடினாரோ அதே மாதிரி இவர் ஓடி ஓடி நாயனார் வீட்டுக்கு வருகிறாருங்கிறார். அந்த பக்தி இப்படி இங்கே கொண்டு வந்து சாமியை வாசல் எடுத்து வைக்கிது. கொண்டு வந்து சாமி விட்டு கோயில் வீட்டு வாசல் வந்து நிற்கிறார் இல்லையா? என்ன கேட்கிறார்? அதனால இவர் வந்துட்டா இருக்கிறீங்களா? சட்டநாதர் வந்துட்டார். தொண்டானார்க்கு எந்நாளும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்கு உள்ளாரோ. சிறுத்தொண்டரு குனிஞ்சு பார்க்கறாரு, உள்ள
ஆளார் வந்தா தெரியுதா? இல்லை நடமாட்டாது இருக்கா? காலிங் பெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டமே தான் காலிங் பெல். இங்கிருந்து வாசல்னே கூப்பிடுறார். தொண்டனார்க்கு என்னாலும் சோறளிக்கும். எப்போதுமே சோறு போடுவாராம் சாமி, என்னாலும். அது சாமியை வாழ்த்துறார் இந்த இடத்துல. தொண்டனார்க்கு என்னாலும் சோறளிக்கும் சிறு தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்கு உள்ளாரோ. சிறு தொண்டர் உள்ள இருக்கீங்களா? சிறு தொண்டர் சிறு தொண்டர் சிறு தொண்டர்னு வெளில இருந்து ஏலம் போடுறார். ஏற்பகை நாயனார் ஓலம் போட வச்சாரு, இவரை ஏலம் போட வச்சுட்டார். அவரை ஏற்பகை முடிவா ஓலம் இன்று நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் சேர்க்கரும் செய்த சீரனே ஓலம்னார். அங்க இங்க சிறு தொண்டர் இருக்காரா, சிறு தொண்டர் இருக்காரா, சிறு தொண்டர் இருக்காரான்னு கேட்டுக்கிட்டே இருக்கார். சத்தம் புதம் உள்ள ரீச் ஆகிட்டு இருக்கு. இது புதுசுங்க. இது மாதிரி யாரும் நேரடியாக நாயனார் பேர சொல்லலாம் இந்த ஊரில் கூப்பிட்டதே கிடையாது யாருமே. இந்த மாதிரி அதிகாரம் யாரும் அடியார் பண்ண மாட்டாங்கல்ல. அப்படி யாராவது பண்ணுவாங்களா என்ன? இவர் பல்லவ தளபதி, பார்த்தாலே எல்லாருக்கும் நடுவுங்க. இவர் அதுக்கு மேலே போய் போடுறார் ஒருத்தவங்கத்தில் பார்த்து. இவர் மேதகையார் அவரும் மிகச் சிறியராக அடைந்தார், இவர் கும்பிடுறார். இவரை போய் சிறு தொண்டர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்களே? அப்படின்னு இது வரைக்கும் வழக்கமே கிடையாது இந்த ஊரில். ஸோ இந்த சத்தம் ரீச் ஆகும்போது அம்மாவுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன புதுசு, யாரு யார் இப்படி சாமி பேரை சொல்லி கூப்பிடுறது யாரு? அதான் முதலத்தோட இருக்கும். நான் தானே வீட்டுக்கார அம்மா இல்லையா? வடிவேல் கேட்கிறவரு இதில் கடை பாட்டிட்டு பேர் சொல்லித்தால் அழைப்பாளா அப்படிங்கிறவரு பேர் சொல்லி அழைக்கிறார் சாமி. இங்கிருந்து லாயலார அம்மா ஏஞ்சி விடையாடுறாங்க. முதல்ல வேலைக்கார அம்மா வராங்க. வண்டார் பூந்தாராரி மனைக்கு உளாரோ என்ன. அப்போ சத்தம் கேட்டுக்கிட்டே உடையாடுறாங்க. ஏந்திரிச்சு வேலைக்கார அம்மா வாசலில் கொஞ்சம் வேலை இருப்பாங்க, அம்மா உள்ள ஏதோ வேலையாந்துருப்பாங்க போட்டுருக்கு. சந்தனமாம் தாதி வராங்க, வேகமாக ஓடி வர்றாங்க சத்தத்தை கேட்டு. யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா இருக்கும்? ஓடி வரும்போது தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. கையில் சூழா இருக்குது, ஒரு பக்கத்தில் தமருங்க இருக்குது, ஒரு பக்கத்தில் சடை தொங்குது, ஒரு பக்கத்தில் பெரிய தெரியுது பொட்டு தெரியுது, ஒரு பக்கத்தில் நீட்டு மாலை தெரிகிறது, கருப்பு உடை தெரிகிறது, சிவந்த நிறம் தெரிகிறது. எல்லாத்தையும் உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு வேகமாக ஓடி வந்து வந்தணைந்து வினவுவார் மாதவரே. அங்கேயே டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன் யாரு வினவ முடியும் இந்த மாதிரி? இந்த ஊரில் ஊருக்கு தலைவராக ராஜாவுக்கு தளபதியாக இருந்தவரை பேரை சொல்லி எவன் போட முடியும்? யாராலும் முடியாது. இது யாரா இருக்கும்? நிச்சயமா ஒரு அடியார் தான் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு பார்த்தா தெரியுது. இப்போ கோலத்திலையும் காட்டுறாரு. வந்தணைந்து வினவுவார் மாதவரேயாம் என்று சந்தனமாம் தையாளார் முன் வந்து தாழ் வணங்கி பெருமானுடைய திருவடியில போய் விழுந்து வணங்குகிறார்கள் அந்த அம்மா. அந்த பக்தி அப்படி இருக்கு அவங்களுடைய பக்தி. நாயனார் அப்படி கும்பிட்டுருக்காங்களா அவங்க? முன்னாடி பார்ப்போம் அவங்க என்ன செஞ்சாங்கிறது. ஓடி வந்து சிறு தொண்டர் இருக்காரான்னு கேட்டது முன்னாடியே கேள்வி. இப்போ பதில் சொல்லி ஆகணும். திரும்ப வந்து நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க யா அப்படிலாம் கேட்கல. கேள்விக்கான பதிலே நேரடியாக சொல்கிறாங்க. வேறு பதில் ஒன்றும் சொல்ல எங்கே எந்த எதுக்கு வந்து அந்த மில் சீர் அடியாரை தேடி அவர் புறத்து அடைந்தார். உங்களை மாதிரி ஒரு மெய்யடியாரை தேடி கொண்டு தான் எங்கள் சாமி வெளியில் போயிருக்கிறாங்க. அந்த அடியார்கள் எப்பேற்பட்டவங்க? அந்த அங்கில் சீர் அடியார், குறைவு புகழ் குறைவே இல்லாதவங்க. தேடி அவர் புறத்து அணைந்தார். எந்த மை ஆள் உடையவரே, எந்த மையால் உடையவரே. அம்மா கூப்பிடுறாங்க. சந்தனமாம் தையலார் ஒரு வேலைக்கார அம்மா. நம்பிட்டு வேலைக்காரன் வந்து என்ன செய்வான்? எனக்கு ஃபோன் அடிக்கிறதுங்க, உங்கள் நம்பர் இருக்கா, நீங்கள் வரேன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லியிருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? கேட்பா போட்டு வேலைக்காரங்க. ஏன் வேலை கட்ட நேரத்தில் வந்து எங்கே உயிரை வாங்குறீங்க? அம்மா நான் வேலைக்காரன் தான் இல்லையா? இந்த அம்மா ஓடி வந்து கீழே விழுந்து வணங்கி அந்தாமில் சீரடியாரை தேடி அவர் புறத்து அணைந்தார். வெளில போயிருக்காங்க, எங்க சாமி வெளில போயிருக்காங்க. எந்த மையால் உடையவரே, தாமதிக்காதீங்க, வெளில நிக்க வச்சா எங்களை திட்டுவாங்க. வந்தா அகத்து எழுந்து அருளும், வீட்டு உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எந்த மையால் உடையவரே. நானா இருந்தா என்ன பண்ண தெரியுமா? முதல்ல வந்தோடனே இவர் என்ன வண்டியில் வந்திருக்கார்? காரில் வந்திருக்காரா, வண்டியில் வந்திருக்காரு, என்ன ஊரில் வந்திருப்பார், என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, இவர்
எங்கே வாங்கியிருப்பார்? இன்னும் ஒரு எலும்பாடையாக இருக்குது, நம்ம கோஷியில் சேராத கோஷியாக புதுசாக இருக்க, இதில் என்னவா இருக்கும்? இந்த ஆராய்ச்சியெல்லாம் நான் பண்ணுவேன் இல்லையா? ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க? எந்த மையால் உடையவரே, திருவேடம், திருநீர், திருவேடம், அது ஆராய்ச்சிக்கு இடம் இல்லாதது அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார் இல்லையா? இன்னொரு பாட்டு திருக்கல்லில் நம்ம தண்டலத்தில் சொல்கிறார், அடியார் பண்பு இகழ்வார் ஆதர்னார் ஞானசம்பந்தர். எவன் ஒருவன் திருருத்ராட்சதாரிகளுடைய கொள்கைகளையும் செயல்களையும் இகழ்கின்றானோ அவன் அறிவு இல்லாதவன் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். அடியார் பண்பு இகழ்வார் ஆதர்னார். அந்தமில் சீரடியாரை தேடியவர் புறத்து அணைந்தார், எந்த மையால் உடையவரே அகத்து எழுந்து அருளும் என சாமி பார்க்கிறார் அந்த அம்மாவை. சந்தனத்தாதியை பார்த்தா நேரில் பார்க்குறாரு, வரைக்கும் எட்டேருந்து பார்த்தாரு, இவ கிட்ட நின்று பார்க்குறாரு இந்த அம்மாவை. மடவரலை முகம் நோக்கி, மடவரல்னா பெண் அர்த்தம். அந்த பெண்ணை பார்க்குறாரு சாமி, முகம் நோக்கி பார்க்குறாருன்னா சாமி நேருக்கு நேராக பார்க்குறாரு அந்த அம்மாவை இல்லையா? மடவரலை முகம் நோக்கி பேசுகிறார் சாமி கிட்ட. வெளில போயிருக்காரா? நீங்கள் 2 பேர் தான் தனியாக இருக்கீங்களா? பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துக்கு நாம் வர்றதில்லை அப்படிங்கிறார். மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம். ஒழுக்கம் இது. பொதுவாக வீட்டுக்கு தலைவர் வெளியில் போயிருக்காருன்னா பெண்களுக்கு அறச்செய்கையை மறுக்கப்படுது. தனியாக இருந்து எந்த ஆரம்பம் செய்யக்கூடாது, வீட்டுக்காக இருக்கும்போது செய்யணும். தனி மனித ஒழுக்கம் கூட. பிரம்மச்சாரியாகவும் இருக்கார் இவர், பைரவராக இருக்கார். இது பைரவ லட்சணமாக கூட இருக்கலாம், அந்த ஆச்சாரத்தினுடைய லட்சணமாக கூட இது இருக்கலாம். பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துல போகக்கூடாது அப்படிங்கிறதுனால யோகம் என்ன ஆகிடும், காமவசப்பட்டுட்டோம்னாக்க உள்ளே போய் தப்பாயிடுங்கிறது அந்த ஆச்சார லட்சணமாக இருக்கிறதுனால அதை கூட சாமி இங்கே சொல்லியிருக்கலாம். அப்படி இவரை பொறுத்தளவுக்கு பின்னாடி பாட்டு சொல்ல போகிறார், எப்பரிசும் அவரன்றி நாம் இரோங்கிறார் பின்னாடி ஒரு பாட்டில். சிறுத்தொண்டராயனர் இல்லாமல் நாம் இருக்கவே மாட்டோங்க அப்படிங்கிறார். சிறுத்தொண்டர் இல்லாத இடத்துல நாம் இருக்கிறது கிடையாது என்னார் சாமி, அது பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்காகவே இங்கே சொல்கிறார், மடவரலை முகம் நோக்கி மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம் என்று அருள சாமி என்ன பண்ணார் சொல்லிக்கிட்டு, மாதாரார் தனியிருந்த இடவகையில், மாதாரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டார். புறப்படுறார், சூளத்தை எடுத்துக்கிட்டு திரும்புறார். வந்து வாசல் என்னார் சார், சிறுத்தொண்டர்னு கூப்பிட்டார். உள்ளே இருந்து அம்மா வந்தாங்க, சந்தனத்தாதி வந்தாங்க. அதுக்குள்ளே வெளில இருந்து யார் வந்துட்டு இருக்கா, வெங்காட்டம்மையும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க வாசலில் நின்று அடி விழுந்து அந்தமிழ் செய்கிற அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார், எந்தமையால் உடையவரே அகத்தெழுந்து அருளும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க உடனே இவர் என்ன சொல்கிறாரு, அவர் இல்லையா, மாதாரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம்னு திரும்பிட்டார். விட அகழ்வார் போல் இருந்தார் அப்படின்னு அர்த்தம், திரும்புறாருன்னு அர்த்தம், புறப்படுறார். உடனே உள்ளே சத்தம் கேட்குது, சுவாமி 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 நில்லுங்க 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 நில்லுங்கன்னு உள்ளே இருந்து வராங்க அம்மா. மனைக்கடன் உடைய திரு வெண்காட்டு நங்கை வெண்காட்டு அம்மை கடைத்தலை எய்தி. அதுக்குள்ள வாசலுக்கு ஓடோடி வந்தாங்க அம்மா. அதுக்குள்ள ஓடிவிட்டாரு, என்ன பண்றது இவரு, சுவாமி கூப்பிட்டுட்டே இருக்கார். ஓடி வராங்க. மனைக்கடன் உடைய திரு வெண்காட்டு அம்மை கடைத்தலை எய்தி. எங்க சாமி எங்க போயிருக்கார் தெரியுமா, அம்பளவர் அடியாரை அமுது செய்விப்பார், இற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டீலரு. தேடிப்போனார் பம்பென நீர் எழுந்து அருளி வரும் திருவேடம் கண்டால் தம்பெரிய பேரு என்றே மிக மகிழ்வார். இனித்தாழார் இப்பொழுதே வந்து அனைவர் எழுந்தருளியிரும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறாங்க நம்முடைய திருவெங்காட்டு அம்மையார். அந்த பாட்டுக்கு என்ன பொருளுங்கிறது அடுத்த போல பார்ப்போம்.